வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நடுவுலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அப்புறமா வந்து நம்ம காலி டப்பா கேமிங் கூட வந்து பேசுவார், வாய்ஸ் தருவார். ஓகே ஹாய் கைஸ். ஸோ நாங்கள் காலி டப்பா கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு கேபிஎஸ் கேமிங்கோட விளையாட வந்திருக்கோம். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ் விளையாட்டுருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கைஸ். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தோத்துட்டோம். நான் டக்குன்னு இது ரெக்கார்டர் ஆன் பண்ணுறேன்ற பேரில் தோத்துட்டேன். அதே மாதிரி ஆமாம் கைஸ். இப்போ நம்மளோட கேபிஎஸ் கேமிங் பயங்கரமாக ஆட்டிருக்காப்புல. க்ளோவால் போட்டு ரஷ் பண்ணுவாருன்னு பார்த்தா நாக் ஆகிட்டாரு. அவ்வளோதான். சூப்பர் ப்ரோ, நல்லா தான் ப்ரோ நீ ஆடுற. இருந்தாலும் என்ன வருது சில பல இது கலைக்காத. ஓகே கைஸ், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காலி டப்பா கேமிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து 1K ரீச் பண்ண போகிறோம். கரெக்டாக இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் அங்கே வந்து 990 சாரி கைஸ் கோல்டு 990 சப்ஸ் இருக்காங்க. இன்னும் 10 மோர் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் கைஸ். ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே, 3வது ரவுண்டு ஆரம்பிச்சிருச்சு. 2வது ரவுண்டு நம்ம தோற்றுமா இல்லை ஜெயிச்சிட்டோமா ப்ரோ? நம்ம டீம் 2வது ஜெயிச்சிட்டோம். ஓகே ப்ரோ, நம்ம டீம் ஆளுங்களாம் நல்லா தான் ப்ரோ ஆடுறாங்க. நீ ஓரியன் கேரக்டரா ப்ரோ வச்சுருக்கேன்? ஆமாம், நான் சொன்னேன்ல ப்ரோ ஜப்பான் ஃப்ரெண்டு. யாரு தான் இவனை மாரியே தான் கேரக்டர் வச்சுருப்பாரு. பட் இவரா சரியா தெரியல, பேர் வேற ஆளு தான் நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, இப்போ நீ ரஷ் பண்ணி ஆடணும்னு எனக்கு தோணுது. பிகாஸ் 1-1 அப்படின்னு இருக்கும் போது இப்போ அவங்க ஒரு ஸ்கோர் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் ஆகிடும். ஸோ இப்போ அவங்க கிட்ட நீ ஓரியன் கேரக்டர் வச்சுருக்கிறதுனால நீ கொஞ்சம் ரஷ் பண்ணி ஆடினா எனக்கு நல்லதுன்னு தோணுது ப்ரோ. அடிக்கிறாங்க ப்ரோ. ப்ரோ அவன் ஹீல் பண்ண சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ ஓட்டம் ப்ரோ விளங்கிடும். சூப்பர் ப்ரோ. நான் ப்ரோ நீ ப்ரோ இந்த தடவை பாரு ப்ரோ ஓரியன் கேரக்டர் நான் அவன் போனானே நான் பின்னாடியே போனோம். சரி விடுங்க ப்ரோ, அரசியல் எதனா சகஜம் தான் ப்ரோ. இது பேர் அரசியல் சொல்லுவாங்கன்னு எனக்கு இப்போ தான் ப்ரோ தெரியும். ப்ரோ நான் ஒரு காமெடிக்கு சொன்னால் என்ன ப்ரோ நீ? நானே ஒரு காமெடிக்கு தான் ப்ரோ இந்த வீடியோலாம் போட்டுருக்கேன். அப்படி தான் ப்ரோ. ஓகே, நீ எப்போ 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவேன்? தெரில ப்ரோ, நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும். பெரிய ஆள் ஆகிட்டீங்க. ஓகே, பெரிய ஆளெல்லாம் ஆகலை ப்ரோ. நானே என்ன ட்ரிபிள் டிஜிட்டில் தான் இருக்கேன். ஓகே ப்ரோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடிய சீக்கிரம் 100 சப்ஸ்கிரைபர் அடிச்சுட்டு எனக்கு குட் நியூஸ் சொல்லுங்கள். அப்புறமா சேனல் நீங்கள் 100 அடிச்சிட்டிங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் 1000 அடிச்சு உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆகிடும். நம்ம 2 பேரும் அப்போ கொலாப் பண்ணி போடலாம் இதே மாதிரி கைஸ். அப்புறமா இதே மாதிரி உங்களுக்கு கொலாப் வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு கேபிஎஸ் கேமிங் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணியே வச்சுக்கோங்க. ஓகே, ஒருத்தர் வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க டக்குன்னு. ப்ரோ அவனை போய் ஃபீல் பண்ணு ப்ரோ. ப்ரோ 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 க்ளோவல் போடு ப்ரோ. அவனை அடிக்கிறாங்க ப்ரோ. க்ளோவல் இருந்தால் தானே ப்ரோ போடுறதுக்கு. ஓ இல்லையா ப்ரோ, சாரி ப்ரோ. ஏன் ப்ரோ க்ளோவல்லாம் இந்த மாதிரி சிஎஸ் மேட்ச்சில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோ. ப்ரோ இனிமேலே பண்ணனா வாங்கிக்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ, நல்ல விஷயம் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ நீ இப்படி பண்ணால் நான் என்ன ப்ரோ பண்ணுறது? இரு ப்ரோ, நான் வேணா உனக்காக ஒரு ரவுண்ட் ஆடுறேன் ப்ரோ. இருந்தா ப்ரோ கைஸ், இப்போ வந்து நம்ம காலி டப்பா கேமிங்கோட ஃப்ரீ ஃபயர் எப்படி எல்லாரும் தான் பார்க்க போகிறோம். ப்ரோ நான் ஆடியே 3 வருஷம் ஆகுது ப்ரோ. நான் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஆடுவேன், கிண்டல் பண்ணாதீங்க கைஸ். ஓகே, இன்னும் 6 செகண்டில் ரவுண்டு முடிஞ்சிருச்சு. நீங்கள் தான் ப்ரோ இங்கே ஜெயிச்சு தரணும். ஏன்னா இப்போ வந்து 3க்கு 1 தான் இருக்கும். ரொம்ப அவமானமாயிடும். ஓகே ப்ரோ பார்த்துக்கிறேன், விடுங்க ப்ரோ. நல்லா கண்ணை எடுங்க ப்ரோ. நான் வந்து கன் எடுத்துட்டு க்ளோவால் எடுங்க ப்ரோ. அப்புறம் கன் எடுக்காம போயிடும். ஒரு MP40 காசு இல்லையா ப்ரோ? இருக்கு ப்ரோ. நான் 1300 இது ஒன்று எடுத்துக்கலாம் ப்ரோ. அப்புறமா வந்து 800 நான் மட்டும் 400 தான் இருக்கா. 400 இருக்கு ப்ரோ. 400க்கு நம்ம வேறு ஏதாச்சும் வாங்கிக்கலாம். இது வேறு ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ, நான் வேணால் அந்த மஷ்ரூம் வாங்கிக்கிறேன் ப்ரோ. ஓகே, மஷ்ரூம் வாங்கிட்டேன். ஒரு கிரனேட் வாங்க முடியுமா? ஓகே வாங்க முடியாது. ஓகே ப்ரோ, ஆரம்பிச்சிருச்சு.
வாங்கி போயிட்டுருக்கோம். இன்னும் 1000 ரூபாய் இருக்கு ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ எங்கேருந்து ப்ரோ அடித்தாங்க? சொன்னல ப்ரோ லாங்லேருந்து அடிக்க ப்ரோ அவங்க ஏதோ நல்ல நல்ல கன்லாம் வச்சுருக்காங்க ப்ரோ. இரு ப்ரோ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் ப்ரோ. அப்பயே சொன்னேன் ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்க? ப்ரோ அவங்க டீமில் ஏதோ ஒரு ஹேக்கர் இருக்கான்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவன் அவ்வளோ லாங் ரேஞ்சிலேருந்து அடிக்கும் போது அடிக்கலாம் நானே அடிப்போம் ப்ரோ. 2x2 இது ஒருவேளை அவங்க ஏதாச்சும் லாங் ரேஞ்ச் கன் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. 4x லாங் ரேஞ்ச் வந்து கூட ப்ரோ நம்ம டீம் தான் ப்ரோ ஜெயிக்கணும். நான் வர ஒரு நம்பிக்கையில் எனக்கு கொடுத்தீங்க. ஆனால் நான் வந்து ஒரு கில் கூட அடிக்காமல் இதுவாயிட்டேன். ஓகே இவர் வந்து பேண்டேட் போட்டிருக்காரு, ஹீல் பண்ணிட்டுருக்காப்புல. ஒரு லைக்கை தட்டி விடுவோம் கைஸ். அதேமாதிரி நீங்களும் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. லைக்கோட சேர்த்து சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் கைஸ். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றி ஏதாச்சும் யோசனைகள் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ப்ரோ இவர் நல்லா தான் ப்ரோ ஆடுறாரு. கிட்டத்தட்ட பக்கத்தில் ஒரு எனிமி வரும்போது அதை எப்படிலாம் டீல் பண்ணணும்னு தெரிஞ்சு அவர் கரெக்டாக தான் டீல் பண்ணுறாரு. ஜோனை பற்றி அந்தளவுக்கு கவலைப்படல. சில பேர்னால் ஜோனுக்கு ரொம்ப பயந்து ஆடுவாங்க. ஸோ இந்த நேரத்தில் அவர் ஹீல் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. இல்லை கைஸ் அவர் பரவாயில்ல ப்ரோ நல்லா தான் ஆடினார். இருந்தாலும் ஒரு சில பல இதுனால தான். சரி ஓகே கைஸ், இதேமாரி கொலாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இதோட இந்த கேம் பிளே முடிச்சிக்கலாம். ஓகே பாய் கைஸ். பாய்.